ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் சார். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிடிசியோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன். பிடிசி திருப்பி எவ்வளோ வரைக்கும் குறையும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். சார் என்ன சார் எல்லாம் மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் குறையும் சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சார் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருக்கோம், $1,00,000 வரைக்கும் தான் போகும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி $1,00,000 தொட்டுருச்சு. ஓவரால் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல $1,00,000 தொட்டுருச்சு. இப்போ மறுபடியும் கீழே தான் குறையும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணது தான். இப்போ இல்லை, செப்டம்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, டிசம்பர் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேல போச்சு, $1,00,000 போச்சு, ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க. சார் இதுல யார் சார் அதிக லாபம் பார்த்துருப்பாங்க இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க சார். எல்லாருமே இந்த கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, இங்க போற யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், அதாவது சாரி, இன்ஸ்டிடியூஷனல், அதாவது பல்க் இன்வெஸ்டர்ஸ், $1 மில்லியன் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாமே இந்த இடத்துல. அதாவது இப்ப அவங்கள்ட்ட ஒரு $1,00,000 இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு $1,00,000 ஒரு $20,000 இந்த இடத்துல போடுவாங்க. மறுபடியும் ஒரு $20,000 இந்த இடத்துல, அதாவது இங்க ஒரு $20,000, இங்க ஒரு $20,000, மார்க்கெட் மேல போகும், மறுபடியும் கீழே இங்க ஒரு $20,000, மீதி இருக்கக்கூடிய $60,000 என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை பம்ப் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அதுக்காக இந்த ட்ரம்ப் செவிச்சதுக்காக மார்க்கெட் மேல போச்சு அப்படிலாம் இல்ல. ட்ரம்ப் அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த ஹேண்டிலே ட்ரம்ப் ஹேண்டில் தான் சொல்றாங்க. அது ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு இந்த பல்க் இன்வெஸ்டர்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை மேல ஏத்திட்டாங்க. $1,00,000 வரைக்கும் ஏத்திட்டாங்க. நாங்க எங்களுடைய இதுபடி ஒரு $80,000 போகும்னு நினைச்சோம். மறுபடியும் $1,00,000 போஸ்ட் போட்டோம் டெலிகிராம் குரூப்ல. அதே மாதிரி $1,00,000 போச்சு. இப்ப மார்க்கெட்டோடைய சூழ்நிலை பொறுத்து பாத்தீங்கன்னா 7.5 சனி ஓடிட்டு இருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதுசா மார்க்கெட்ல என்ட்ரி ஆனவங்களுக்கும், $500 to $1,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் 7.5 சனி ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா பிட்காயின் மறுபடியும் $77,000 to $80,000 ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ள திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்ப ரீசெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். கிரிப்டோல இருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கிறங்க. ஓரளவு ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆயிருங்க. சார் அப்ப எனக்கு நிறைய, இப்போ ஆல்ரெடி நான் இப்போ நேத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு 10% லாஸ்ல இருக்கு, நான் எக்ஸிட் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன, எங்களுடைய கருத்தை மட்டும் தான் நான் சொல்றேன். அதுக்காக உங்களை நஷ்டத்துல எக்ஸிட் ஆக சொல்லல. அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா கீழே வந்தது திருப்பி மேலதான் போகும். நான் என்ன சொல்றேன், கீழே பை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குமேன்னு நான் சொல்றேன். அதுக்காக தான் சொல்றேன். இது சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம டெலிகிராம்ல ரீசெண்டா நிறைய சிக்னல்ஸ் எல்லாமே கொடுத்தோம். நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க் இருக்கும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. சார் நாங்க ஏன் ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சார் எங்களுடைய ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எங்களுடைய லிங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் டெலிகிராமுக்கான பிரைவேட் சிக்னல், அதாவது டெலிகிராம்ல நம்ம எம்எஸ்ஆர் கிரிப்டோ சிக்னல் சொல்லிட்டு சில சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே ரீசெண்டா எஸ்டிஆர்கேல 40%, ஏஇபிஓ அதுல பாத்தீங்கன்னா 30%, அதுக்கப்புறம் யூஎன்ஐல 100% டார்கெட் அடிச்சு நமக்கு 40% கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் கொடுத்து நிறைய ப்ராஃபிட்டும் எடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சிக்னல்ஸ் இது என்னால குரூப்பெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார். எனக்கு பிரைவேட்டா நீங்க அனுப்புங்க, எனக்கு இல்ல கான்டாக்ட் பண்ணி கூட சொல்லுங்க சார், இந்த காயினை இப்போ வாங்க ப்ராஃபிட் கிடைக்கும்னு நீங்க சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுடைய ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னுடைய லிங்கை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் சிக்னல்ஸ் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எல்லாமே டோட்டலா ஃப்ரீ தான், எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. நீங்க $1 கூட எனக்கு தர வேண்டியதில்லை. லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயா சிக்னல்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் சொல்லிட்டோம். பிட்காயின் திருப்பி $77,000 இருந்து $80,000 வரைக்கும் வரும். தாராளமா நீங்க அந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறம். நியூ இயர்ல மார்க்கெட் தலைகீழா கிடக்கும், அந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு ஒரு கதையே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா வீட்டுக்காரருடைய மனநிலையை பொறுத்தா நீங்க வீடு வாங்கணும். அந்த வீட்டுக்காரு சோகமா இருக்கிற டயத்துல வீடு வாங்க போனோம் அப்படின்னா என்ன விலை வேணாலும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம வீடு வாங்க போனோம்னா அவர் சொல்ற ரேட்டுக்கு நாம வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சந்தோஷமா இருக்காரு. அதே மாதிரி இப்ப மார்க்கெட் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா மார்க்கெட் மேல சந்தோஷமா போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல விக்கிறவங்க சொல்ற ரேட்டுக்கு தான் நாம வாங்க முடியும். இதே மார்க்கெட் கீழே படுத்துச்சு, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னா நாம சொல்ற ரேட்டுக்கு நாம ஒரு என்ட்ரி ஆர்டர் போட்டு, அதாவது ஒரு பை ஆர்டர் போட்டுட்டு எனக்கு இந்த ரேட்டு வந்தா கொடுப்பா வீடு அப்படின்ற மாதிரி, எனக்கு இந்த ரேட்டு வந்தா எனக்கு நான் பிட்காயினை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பை ஆர்டர் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் ஈஸியா பை ஆயிடும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிட்காயின்ல புதுசா முதலீடு பண்றவங்களும் சரி, ஆல்ரெடி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் $100 to 1000, $500 to $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பொறுமையா காத்திருந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பிட்காயினுடைய டேட்டா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல 31% பை ஆர்டரும், சாரி
24 hours சார், ஒன் டே வச்சுக்கிறோம். ஒன் டேன்றது 24 hours. ஆமா, கிட்டத்தட்ட 4500 சாரி 45,942 பை ஆர்டர் வந்திருக்கு. அதே மாதிரி 50,000 செல் ஆர்டர். ஸோ இதுல இருந்து என்ன பார்க்கும்போது நமக்கு -5.97K, கிட்டத்தட்ட 5,970 கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5.97K வந்து டோட்டலா செல் நடந்திருக்கு. அதாவது இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பை ஆர்டரை விட செல் ஆர்டர் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பை ஆர்டரை விட செல் ஆர்டர் நடந்திருக்கு 24 ஹவர்ஸ்ல. அப்போ மார்க்கெட்டோடைய கரண்ட் சுச்சுவேஷன் சரியில்லை. 50,932 பிடிசி செல் ஆயிருக்கு. அதே மாதிரி 45,942 பிடிசி வந்து பை ஆயிருக்கு. -5ல போயிட்டு இருக்கு. ஒன் டேல நான் வச்சிருக்கேன். இது போக 15 மினிட்ஸ்ல வச்சா இன்னும் அதிகமா இருக்கும், அதை விட இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஹை ரிஸ்க்னு தான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. டெலிகிராம் சரி, யூடியூப் சேனல் சரி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி பரவாயில்ல, நமக்கு நிறைய லைக்ஸ் வருது, அப்ப மக்கள் நம்ம சொல்றத கேட்கறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அப்பதான் நான் இது மாதிரி வீடியோ நிறைய வந்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.